ஹலோ காய்ஸ், இப்போ ஒரு நைட்டு ரொட்டீன் என்னென்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டார். வந்ததுமே தோசை கடலை சட்னின்னு சொன்னார். ஸோ நானும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து தோசைன்னா நைட்டில் வந்து ஒத்துக்காதுங்க. ஸோ அதனால் ஒரு தட்டு இட்லி மட்டும் ஊற்றி அதை எடுத்து சைடில் வச்சுட்டு ஸோ வந்து சட்னிலாம் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரியா இல்லை ஷீ செக்ஷனான்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷீ செக்ஷன் தாங்க. ஸோ வந்துட்டு எனக்கு வந்து சிசரிங் தான் பண்ணாங்க. எனக்கு வந்து ஆனால் எனக்குன்னு நிறைய பேருக்கு இப்படி நடந்திருக்கா என்னென்னு தெரியல. ஸோ கடைசி வரைக்குமே நார்மலுக்கு ட்ரை பண்ணி கடைசியில் வந்து ஷீ செக்ஷன் கொண்டு போனதுனால எனக்கு இன்னமும் ரொம்ப கஷ்டம். அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறமும் வந்து ஸோ இனிமேல் ஆகாது அப்படின்ற மாதிரி ஷீ செக்ஷன் கொண்டு போனாங்க. ஸோ வந்துட்டு என்னடா இவ்வளோ பெயினும் அனுபவிச்சியும் கடைசியில் நமக்கு நார்மல் ஆகலைன்ட்டு எனக்கு அதை நினச்சாலே இன்னமும் வந்து அழுகையாக வருது. ஏன்னா ரொம்பவே 3 இன்ஜெக்ஷன் பெயின் இன்ஜெக்ஷன் கொடுத்தும் ஸோ இவ்வளோ எஃபெக்ட் போட்டோம், இவ்வளோ எனர்ஜி போயும் ஸோ நமக்கு நார்மல் டெலிவரி ஆகலையே. அப்புறம் கடைசி நேரத்தில் வந்து ஷீ செக்ஷன் கொண்டு போயிட்டாங்க. ஆல்ரெடி பெயின் ஊசி இருந்ததுனால ஸோ வந்துட்டு முதுகு தண்டில் வந்து ஷீ செக்ஷன் பண்ணானா ஸோ ஒரு இன்ஜெக்ஷன் வந்து போடுவாங்க. ஸோ அந்த வந்து எலும்புக்கிட்ட கரெக்டாகவே அது வந்து ஆகவே இல்லை. ஸோ செட் ஆகானா திரும்ப எடுத்து குத்துறதுனால என்னால் வலி தாங்கவே முடியல. ஆல்ரெடி பெயின் ஊசி இருந்ததுனால ஸோ அந்த பெயினுமே இந்த பெயினும் சேர்ந்து என்னால் முடியவே இல்லை. அப்புறம் கரெக்டாக அந்த ஊசி போட்டதும் உடம்பெல்லாம் மறந்துடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பௌத்தை கிழிக்கிறதுலேருந்து எல்லாமே எனக்கு வந்து அந்த வைப்ரேட் ஆகுது. ஸோ எல்லாமே தெரியுது. அப்புறம் குழந்தைய வந்து வெளியே வந்ததுமே அப்படி கத்தினான், ரொம்ப கத்திக்கிட்டே இருந்தேன். அந்த வாய்ஸ் எல்லாம் நான் ரொம்பவே நான் வந்து அந்த மயக்கத்துலேயுமே அந்த வாய்ஸ் எல்லாம் அவங்க கத்துறதெல்லாம் அப்படி எனக்கு கேட்டுச்சு. அப்புறம் டாக்டர் வந்து குழந்தைய தூக்கி காமிச்சாங்க, இந்த மாதிரி பையன் பிறந்திருக்கான் அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டும் என் பையனோட முகத்தை பார்த்தோன்னா சொன்னேன், ரொம்ப ஹாப்பியாகிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டீ செக்ஷன் பண்ணதுக்கப்புறம் வெளிக்காயம் எப்படி எனக்கு சீக்கிரம் ஆகிடுச்சுன்னு எனக்கு நாங்கள் இருக்கிற டாக்டர் தான் சொன்னாங்க. ஸோ வந்து எவ்ரிடே குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காட்டன் கிளாத் எடுத்து ஸோ அதில் கொஞ்சோண்டு டெட்டாயில் இது பண்ணி ஸோ வந்து நம்ம வந்து அப்படியே நம்ம ஸ்டிச்சில் அப்ளை பண்ணணும். ஸோ வந்துட்டு அது மாதிரி பண்ணி வந்தால் சீக்கிரம் ஆயிடும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.